மகாராஷ்டிரா மாநிலத்தின் புதிய முதலமைச்சர் வரும் டிசம்பர் 5ஆம் தேதி அன்று மாலை 5 மணிக்கு மும்பையில் உள்ள ஆசாத் மைதானத்தில் பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் பதவியேற்க உள்ளார் என அறிவித்திருக்கிறார் அந்த மாநிலத்தின் பாஜக தலைவர் சந்திரசேகர் பவான்குலே. ஆனால் முதலமைச்சராக பதவியேற்கப் போகிறவர் யார் என்கிற ரகசியத்தை மட்டும் அவர் கட்டவிழ்க்கவில்லை. இதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. அதாவது பாஜக தேசிய தலைமைக்கே மகாராஷ்டிராவின் முதலமைச்சர் யார் என்பது தற்போது வரை புரியாத புதிராகவே நீடிக்கிறது. மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவை தேர்தலில் 132 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. மாநில தலைவராக சந்திரசேகர் பவான்குலே இருந்தாலும் வெற்றிக்கான முழு கிரெடிட்ஸையும் தேவேந்திர பட்னாவிஸுக்கு வழங்கி இருக்கின்றனர் மராட்டிய பாஜக தொண்டர்கள். இன்னொரு பக்கம் இரண்டாவது மிகப்பெரிய கட்சியாக ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா கட்சியும், மூன்றாவது பெரிய கட்சியாக அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் உருவெடுத்திருக்கின்றன. அறுதி பெரும்பான்மை பெற்றும் ஆட்சி அமைக்காமல் தாமதித்து வருகிறது இந்த மகாயுதி கூட்டணி. இதற்கு முக்கியமான காரணம் தற்போதைய காபந்து முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே அதிகமான தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருப்பதால் தங்களுக்குத்தான் முதலமைச்சர் சீட்டு என்பதில் பாஜக குறியாக இருக்கிறது. அதற்கேற்றாற்போல தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கும் ஏக்நாத் ஷிண்டே ஆளுநரின் அறிவுறுத்தல் படி காபந்து முதலமைச்சராக நீடிக்கிறார். தனியாக ஒரு பிரஸ் மீட் நடத்தி மகாராஷ்டிரா முதலமைச்சர் குறித்து பிரதமர் மோடி முடிவெடுப்பார் என்று அறிவித்து ரேஸில் இருந்தே விலகினார். இதனால் இந்த நேரத்திலும் புதிய முதலமைச்சருக்கான அறிவிப்பு வெளியாகிவிடும் என்று எதிர்பார்த்தார். மகாராஷ்டிரா களத்தில் ட்விஸ்டுக்கு மேல் ட்விஸ்ட் அரங்கேறி வருகிறது. முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுத்த ஷிண்டேவுக்கு என்ன பதவி கொடுப்பது என்பது குறித்தும், மற்றொரு கூட்டணி கட்சியான அஜித் பவார் தேசியவாத காங்கிரசுக்கு அமைச்சரவையில் எத்தனை இடங்கள் என்பது குறித்தும் பேச்சுவார்த்தைகளை தொடங்கியது பாஜக தேசிய தலைமை. ஏக்நாத் ஷிண்டே என்டிஏ கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் பதவியையும் தனது மகனுக்கு துணை முதலமைச்சர் பதவியையும் கேட்பதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில்தான் வியாழக்கிழமை இரவு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வீட்டில் தேவேந்திர பட்னாவிஸ், ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் 3 பேரும் சந்திப்பை நடத்தினர். அடுத்த நாளும் இந்த மீட்டிங் தொடர இருந்த நிலையில் அவசரமாக மும்பைக்கு திரும்பி தனது சொந்த கிராமத்திற்கு சென்றிருக்கிறார் ஏக்நாத் ஷிண்டே. இதனால் பவர் ஷேரிங் மீட்டிங் பாதியில் நின்றதுடன் பேச்சுவார்த்தையில் என்ன நடந்தது என்கிற யூகங்களும் கொடிகட்டி பறக்க தொடங்கி இருக்கிறது. முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுத்த ஏக்நாத் ஷிண்டே உள்துறை மற்றும் நிதித்துறை என்கிற 2 முக்கியமான அமைச்சர் பொறுப்புகளை கேட்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இது தொடர்பான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாவிட்டால் கூட்டணியை விட்டே விலகி பாஜகவுக்கு வெளியில் இருந்து ஆதரவு அளிப்பதாக அவர் உறுதியளித்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இந்த முடிவு எட்டப்படுவதற்குள் அவர் மீட்டிங்கை விட்டே எஸ்கேப் ஆனது ஏன் என கேள்விகள் எழுந்துள்ளன. இந்நிலையில் ஏக்நாத் ஷிண்டே சளி, காய்ச்சல் மற்றும் சுவாச குழாய் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவரது அணியின் 2ஆம் கட்ட தலைவர்கள் தகவல்களை கசியவிட்டுள்ளனர். ஆனால் ஏக்நாத் ஷிண்டே மருத்துவமனைக்கு செல்லாமல் தனது சொந்த ஊருக்கு சென்றது ஏன் என்கிற கேள்விகள் எழாமல் இல்லை. கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஷிண்டேவுக்கு எந்த சிக்கலும் இல்லை என அவரது மகன் ஸ்ரீகாந்த் ஷிண்டே கூறியிருந்தாலும் கட்சியின் செய்தி தொடர்பாளரும் எம்எல்ஏவுமான சஞ்சய் ஷிர்சாத் மற்றொரு முக்கியமான தகவலை கசியவிட்டிருக்கிறார். ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த ஷிண்டே துணை முதலமைச்சராகி பட்னாவிஸுக்கு கீழ் இருப்பது ஏற்புடையதாக இருக்காது என கூறியிருக்கிறார். முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டி இருக்கும் போது மட்டுமே ஷிண்டே தனது சொந்த ஊருக்கு செல்வார் என்கிற தகவலையும் கசிய விட்டிருக்கிறார் சஞ்சய் ஷிர்சாத். இதனால் ஏக்நாத் ஷிண்டே முக்கியமான அரசியல் முடிவை அறிவிக்க வாய்ப்பிருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. இன்னொரு பக்கம் பாஜகவிலும் முதலமைச்சர் வேட்பாளரை தேர்வு செய்வதில் குளறுபடி நீடிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த கட்சி இன்னும் எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டி தலைவரை தேர்வு செய்யாததா, பட்னாவிஸ் முதலமைச்சர் ஆவாரா என்கிற கேள்வி எழுந்துள்ளது. மராத்தா சமூகத்தைச் சேர்ந்த விமான போக்குவரத்து துறை இணை அமைச்சர் முரளிதர் மோகல் முதலமைச்சருக்கான ரேஸில் இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அவரே அதனை மறுத்துள்ளார். இதனால் நாளை அல்லது நாளை மறுநாள் நடைபெறும் பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுதான் மகாராஷ்டிராவின் அடுத்த முதலமைச்சர் யார் என்கிற கேள்விக்கு இறுதி பதிலை கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.